பிரைஸ் லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்திருக்க உங்க எல்லாருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உயிரோட இருக்காரு. அ இன்னைக்கு ஆண்டவர் உயிரோட இருக்கான்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். அ ஆண்டவர் உயிரோட இருக்காரு. இன்னைக்கு அ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள்ல கொண்டாடுற நம்ம எல்லாரும் ஆண்டவர சந்தோஷமா ஆராதிக்கிறோம். அ ஆண்டவருக்கு நமக்கு பெரிய ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து மனுஷரா வந்து சிலுவையில மரிச்சு 3ஆம் நாள் எழுந்ததுனால நெறைய ஆசீர்வாதம் அடைஞ்சவங்க நம்ம தான். அப்ப நம்ம தான் நல்லா அத செலிப்ரேட் பண்ணணும். அ அப்ப ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்தனால சந்தோஷமா இன்னைக்கு பிரசங்கத்த கவனிக்கலாம். அ இ இ இப்ப நான் அ இங்க கனடால இருக்கேன். ரொம்ப தூரத்துல இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்தியாவுக்கு வரதுக்கு. ஆனா ஒரு 10 10 நாள் தான் எனக்கு டைமு. 10 10 நாள் தான் டைமு. அத ப ஒ ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 10 நாள் நான் வரேன்னா, இந்த அந்த 10 நாள்ல யாரெல்லாம் நான் வரதுக்கு முன்னாடி யோசிப்பேன். நமக்கு இருக்கிறது ஒரு 10 10 நாள். 10 நாள்ல யார் யாரெல்லாம் நான் போய் பார்க்கலாம், யார் யாரெல்லாம் போய் மீட் பண்ணலாம்ன்னு யோசிப்பேன். அப்ப இந்த இருக்க 10 நாள்ல நான் யார போய் மீட் பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கள தான் பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதே 10 நாள். எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். அப்ப முன்னாடியே யோசிப்பேன். நம்ம அம்மா வீட்டுக்கு போணும். நான் எத்தனையோ 5ஆம் கிளாஸ்ல படிச்ச ஒரு பையன போய் நான் மீட் பண்ண ஆசைப்படுவேனா? இல்ல. இருக்க 10 நாள்ல முக்கியமானவங்க யாரோ அந்த முக்கியமானவங்களா மீட் பண்ணிட்டு, ஒரு வேள டைம் இருந்தா மத்தவங்கள போய் பார்க்கலாம். நான் நான் ஸ்கூல்ல படிச்சவங்க எத்தனையோ பேர் எனக்கு இருக்காங்க. காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலை செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம மீட் பண்ண முடியாது. அந்த ஒரு 10 நாள்ல ஒரு முக்கியமானவங்கள போய் தான் மீட் பண்ண முடியும். இப்ப நீங்களே உங்களோட சொந்த ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க சொந்த ஊருக்கு போறீங்க. ஒரு 5 நாள் தான் அங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 5 நாள்ல நீங்க யார போய் பார்ப்பீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமானவங்கள தானே பார்ப்பீங்க. இருக்குது 5 நாள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் போய் பார்க்க முடியுமா? முடியாது. அது உங்களுக்கு ஒரு முக்கியமானவங்கள தான் போய் பார்ப்பீங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் மீட் பண்றவங்கள யார பார்ப்பீங்க? ரொம்ப உங்களுக்கு முக்கியமானவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அத விட கொஞ்சம் முக்கியமானவங்க. அப்படிதான் போய் பார்ப்பீங்க. அ இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அ 30 வருஷம் அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரு வாழ்ந்தாரு. அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. 30 வருஷத்துல. ம். அ அதுக்கப்புறம் 3 வருஷம் இயேசு ஊழியம் செஞ்சாரு. அவர் ஊழியம் செஞ்சப்ப கப்பர்நகூமுக்கு போனாரு. அப்புறம் கானாவுல ஊழியம் செஞ்சிருக்காரு. எருசலேம்ல ஊழியம் செஞ்சிருக்காரு. அப்புறம் இந்த கலிலேயா கடலோரத்துலலாம் போய் ஊழியம் செஞ்சிருக்காரு. நெறைய இடத்துல அவர் ஊழியம் செஞ்சிருக்காரு. அவருக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எத்தனையோ பேர் வீட்டுக்கு போயிருக்காரு. எத்தனையோ பேர் வீட்ல போய் சாப்ட்டுருக்காரு. அப்ப அந்த 3 வருஷத்துல அவருக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், இப்ப ஆண்டவர் என்ன பண்ட்டாரு? சிலுவையில மரிச்சு 3வது நாள் எழுந்துட்டாரு. அப்ப 3வது நாள் எழுந்துச்சு உயிரோட வராரு. அப்ப உயிரோட வந்துட்டு ஒரு 40 நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறாரு. அதுக்கப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் அவரு பரலோகத்துக்கு போறாரு. திருப்பி எப்போ வருவோம்னு அவருக்கே தெரியாது. என்ன சொல்றாரு? நான் வர நாள்ல மனுஷகுமாரனுக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப அவரு திருப்பி எப்ப வரப்போறாருன்னு தெரியாது. 40 நாள். அந்த 40 நாள்ல அவரு எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருக்க போறாரா? ஆயிரக்கணக்கான பேர் அவருக்கு தெரியும். அத்தன ஆயிரக்கணக்கான பேர அவரு போய் மீட் பண்ணுவாரா? இல்ல. அவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. முக்கியமானவங்கள தான் அவரு மீட் பண்ணுவாரு. இப்ப உயிர்த்தெழுதலோட வந்திருக்காரு. உயிர்த்தெழுதல் வந்து அந்த 40 நாளுக்குள்ள யார் அவருக்கு ரொம்ப முக்கியமோ அவங்கள மட்டும் தான் மீட் பண்ணுவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அ அப்ப இயேசுவுக்கு யாரெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்களோ, அவங்கள மீட் பண்றாரு. அவங்கள தான் சந்திக்கிறாரு. இப்ப யாரெல்லாம் அவர் சந்திச்சாருன்றத பார்த்தா, அவங்கலாம் இயேசுக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவர். அன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவுக்கு முக்கியமானவங்களோ, அதே மாரி குணத்துல நான் இன்னைக்கு ஒரு 7 பேர சொல்லப் போறேன். அதே மாரி குணம் உங்கள்ட்ட இருக்குதான்னு பாருங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு இயேசுவுக்கு நீங்க ரொம்ப முக்கியமான ஆளு. உங்கள தான் இயேசு இன்னைக்கு சந்திக்க வந்திருக்காரு. அப்ப இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னா, இயேசு இந்த 40 நாள்ல யாரெல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கள சந்திச்ச ஒரு 7 பேர சொல்லப் போறேன். அப்ப அந்த 7 பேருக்கு இருக்கிற அந்த தகுதி உங்கள யாருக்காவது இருக்குதான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா, நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு முக்கியமான ஆளு. அப்போ அந்த உயிர்த்தெழுதல்ல ஆண்டவர் அவங்கள சந்திச்சது போல, இந்த உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதல் நாள்லயும் ஆண்டவர் உங்கள சந்திப்பாரு. அ இப்ப நீங்க இப்பலாம் பார்க்கலாமா? ஒவ்வொருத்தரையா பார்க்கலாமா? அப்ப அ ஆ ஆண்டவர் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு? இப்ப நான் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரேன். ஃபர்ஸ்ட் பார்க்குற ஆளு ஒரு சாதாரண ஆள பார்ப்பேனா? ஒரு முக்கியமான ஆள தானே பார்ப்பேன். முக்கியமான நம்மளுக்கு அப்படின்னு பார்ப்பேன். அப்ப இயேசு ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா,
சாத்தானின் தலையை நசுக்கி அவர் உயிரோடு எழுதியிருக்கிறாரு, வல்லமையோடு எழுதியிருக்காரு. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் பாக்குற ஆள் சாதாரண லோக்கல் ஆளை போய் பார்ப்பாரா? ஃபர்ஸ்ட் அவர் பாக்குற ஆளு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கணும். யாருன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மார்க் 16:9. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். பாருங்க, ஒரு தடவை முதல் சொன்னா பத்தாது, 2 தடவை முதல். ஒருவேளை ஒரு முதல்ல நம்ம மறந்துட்டா கூட இன்னொரு முதல் தரிசனமானது யாரு? மகதலேனா மரியாளுக்கு. பாருங்க, அப்ப ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர் ஃபர்ஸ்ட் உயிர் தெழுந்த உடனே அந்த சரீரத்துல ஃபர்ஸ்ட் அவர் சந்திக்கிறது யாரு? இந்த மகதலேனா மரியாள். அப்ப ஒரு சாதாரண ஆள அவர் சந்திக்க முடியாது. இந்த மகதலேனா மரியாளை சந்திக்கிறாரு. ஆனா இந்த மகதலேனா மரியாளை சந்திக்கிறதுக்கு அவங்ககிட்ட இருக்க என்ன தகுதின்னு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 10ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அப்படா பாருங்க, இது ஒரு தகுதிய. உயிர் தெழுந்து ஃபர்ஸ்ட் அவரு மகதலேனா மரியாளை சந்திக்கிறாரு. அதுக்கு இருக்க தகுதியை பார்த்தா ஒரு கேவலமா இருக்கு. அவர்கிட்ட 7 பிசாச துரத்துனாராம். என்னடா அது, உயிரோட இயேசு வந்துச்சோன்னே எல்லாம் மாறிட்டாரா? அவருக்கு எல்லாம் பழைய ஞாபகம் எல்லாம் போயிருச்சா? என்ன இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் சந்திக்கிறது பாருங்க, மகதலேனா மரியாளை சந்திக்கிறாரு. இப்ப ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இயேசு வந்து மரிச்சு கடலை அடக்கம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ரூம்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இயேசுவோட 11 சீஷர்கள். யூதாஸ் இல்ல, அவன் வந்து தூக்கு போட்டு செத்து போயிட்டான். 11 சீஷர் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க, இயேசுவோட அம்மா இருக்காங்க, இந்த மகதலேனா மரியாள், எல்லாரும் இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை. அப்ப அவங்க பர்த்தலோமி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இயேசு உயிர் தெழுந்தோடனே ஃபர்ஸ்ட் யார் அவரை போய் வரவேற்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப முதலாவது பர்த்தலோமி சொல்லியிருப்பாரு, சரி இந்த பேதுரு தான் ரொம்ப முந்திரி கொட்டை மாதிரி அடிக்கடி அவர்கிட்ட பேசுவான். ஆனா பேதுரு, நீ போய் ஃபர்ஸ்ட் வரவேற்பா அப்படின்னு சொன்னா பேதுரு சொல்லியிருப்பான், ஐயோ நான் வேண்டாம், முந்தா நேத்துக்கு தான் என்ன பண்ணேன், 3 தடவை அவரை மறுதளிச்சேன், அவரை சபிச்சேன், சரியாதுன்னு சத்தியம் பண்ணேன், ஐயோ நான் போகவே மாட்டேன், அவர் வந்தா கூட நான் பின்னாடி நிற்குவேன், நான் போகவே மாட்டேன். சரி, அப்ப பேதுரு போல, சரி இப்ப யோவான், அவருக்கு பிரியமான சீஷன், அவரோட மார்புல சாஞ்சிட்டு இருந்த யோவான், சரி யோவான் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா யோவான் சொல்றாரு, ஐயோ நான் இயேசுவோட மார்புல சாஞ்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் என் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு போன இயேசு அன்பான சீஷன், நான் ஓடி போனேனே, ஐயோ நான் என்ன மூஞ்சி வச்சுட்டு அவர்கிட்ட போவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னா. சரி, அப்படி இல்ல, சரி இயேசுவோட அம்மா மரியாள் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னா அது கூட பரவாயில்ல, மரியாள் அனுப்பலாம். ஆனா அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல மகதலேனா மரியாள் அனுப்பலான்னு, சீஷர்களுக்கெல்லாம் பயங்கர கோவம் வந்திருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மகதலேனா மரியாள் இயேசு உயிர் தெழுந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறது மகதலேனா மரியாளா? ஒரு விபச்சாரி, அவள்கிட்ட 7 பிசாச துரத்திருந்தாங்க, அவ போய் பார்க்கதான்னு சொல்லி சீஷர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, கத்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, யாரு முதலாவது மீட் பண்றாரு? மகதலேனா மரியாள் மீட் பண்றாரு. இப்ப இங்க இருக்கிற யாருக்காவது இயேசுவ முதலாவது போய் அவருக்கு தகுதி இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருக்க யாருக்காவது, இப்ப நான்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்ல. அப்ப இங்க இருக்க யாருக்கும் இயேசு முதலாவது போய் வரவேற்க எந்த தகுதியும் இல்ல. ஏன்னா நம்மள பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம அந்த கடந்த காலத்துல எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். அந்த பாவம் செஞ்ச மத்தவங்களுக்கு நம்மள பத்தி தெரியும். ஐயோ இவன் மோசமானவன் நம்மள நினைச்சிருக்கலாம். நம்ம கூட இருந்தவங்களுக்கோ, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கோ நம்மள பத்தி தெரிஞ்சிருக்கலாம், நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப இவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைப்பாங்க. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவ முதலாவது மகதலேனா மரியாளை பார்க்கறதுக்கு இந்த தகுதி என்ன? அந்த தகுதி இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்குதான்னு பாருங்க. அப்ப இயேசு பார்த்த தகுதி என்னது? இந்த ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு, அது சொன்னா கூச்சப்படுற அளவுக்கு ஒரு கடந்த கால ஒரு கேவலமான ஒரு அசுத்தமான பாவங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்வில் இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான் அந்த ஒரு தகுதி. இந்த தகுதி உங்ககிட்ட யார்ட்டயாவது இருக்குதா? பழைய காலத்துல நான் ரொம்ப கேவலமா வாழ்ந்திருக்கேன். பழைய காலத்துல ரொம்ப அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். இந்த பழைய காலத்துல நினைக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, ஐயோ இவன் இப்பதான் இப்படி இருக்கான், நல்ல பாட்டு பாடுறான், கை தட்டுறான், எல்லாம் பண்றான், ஆனா ஒரு காலத்துல இவன் எப்படி இருந்தான் அப்படின்னு உங்களுக்கு குறித்து யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு அந்த மாதிரி பழைய காலத்து நினைவு ஏதாவது உங்களுக்கு வருதா? ஐயோ நம்ம பழைய காலத்துல இப்படிலாம் இருந்துட்டோமே, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது நம்ம அப்படின்னு யாராவது நீங்க நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களோட பழைய காலத்து அசுத்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு தெரியுதா? அந்த பாவம், அந்த அசுத்தம் எல்லாம் இன்னைக்கு உங்களை வாட்டுதா? இல்ல அந்த மாதிரி அசுத்தமான பாவம், அந்த பாவ வாழ்க்கை இன்னைக்கு உங்களை
உங்களை அப்படியே மடக்கி வைக்குதா? அப்படியானா இயேசு உங்களை சந்திக்கிறதுக்கு நீங்க தகுதி உள்ளவங்க. இப்ப பாருங்க, இந்த நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி தகுதி யாராவது உங்களுக்கு இருக்குதா? அப்ப உயிர்த்தெழுத இயேசு உங்களை சந்திக்கிறதுக்கு ஆன தகுதி உங்கள்ட்ட இருக்கு. அ இப்ப நீங்க சிலவங்க நினைக்கலாம், நான்லாம் ஏதோ ஒரு 2 பொய் சொல்லியிருக்கேன். மத்தபடி நான் எந்த பாவமும் செஞ்சதில்ல. நான் சிகரெட்டு, குடி, அந்த பீடி அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் சினிமாலாம் பார்க்க மாட்டேன். நான் யாருக்கும் தீமையே செஞ்சதில்ல. ஒரு எறும்புக்கு கூட தீமை நினைக்க மாட்டேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் நல்லா பரிசுத்தமா தான் இருந்தேன். இப்பவும் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். அப்படி யாராவது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இயேசு இன்னைக்கு உங்கள சந்திக்கிற அந்த தகுதி இல்ல. அ அ நான் ரொம்ப பரிசுத்தவான்னு நீங்க யாரும் நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதான் பாஸ்டர் ராஜாமணின்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப செத்து போயிட்டாரு. அவர் சொல்லுவாரு அடிக்கடி. அப்படிப்பட்ட பரிசுத்தவங்கள் யாருன்னா, மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி அடுத்த சைடு கொல்லப்புற பக்கம் போற ஆளுங்கன்னுவாரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கே ஆசாரியன் மட்டும் தான் வருஷத்துக்கு ஒரு தடவ போ முடியும். ஆனா இந்த பரிசுத்தவான்கள் அதையும் தாண்டி அங்க போயிடுவாங்க. அவங்க தன்னை ரொம்ப பரிசுத்தமா நெனச்சுட்டு அங்க போவோம். அந்த காலத்திலேருந்தே நான் ஒரு பாவம் செஞ்சதில்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே நான் பரிசுத்தமா இருந்தேன். இப்போ நான் ரொம்ப பரிசுத்தம். அப்படி யாராவது நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள இயேசு சந்திக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மகதலேனா மரியாள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை. 1 பிசாசா, 2 பிசாசா, 3ஆ, 4ஆ, 5ஆ, 7 பிசாச தொரத்தியிருந்தாரு. ஆனா முதல்ல பாருங்க, உயிர்த்தெழுந்தவனே யார போய் சந்திக்கிறாரு? மகதலேனா. ஆனா நீங்க பிசாசு பிறகு தலைகீழா சொல்லுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள சந்திக்கணும்னா நீங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தவான்கள தான் சந்திப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இயேசு இந்த உலகத்துல மரிச்சதே பாவிகளுக்காக தான். ஆனா இயேசு இந்த உலகத்துல உயிரோடு எழுந்ததே பாவிகளுக்காக தான். அப்ப இயேசு உயிரோடு எழுந்ததே உங்களுக்காக தான். உங்களுக்காக மட்டும் இல்ல, தனித்தனியா உங்களுக்காக தான் இயேசு உயிரோடு எழுந்திருக்காரு. அப்ப தனிப்பட்ட ரீதியில இயேசு உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? உயிரோட எழுந்திருக்காரு. இப்ப நீங்க நல்லவரா இருக்கிறதுனால இல்ல. இப்ப நல்லவரா இருக்கவங்க அவருக்கு அவசியம் இல்ல. நம்ம பாவிகளா இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணாரு? நேசிச்சாரு. அப்ப நம்ம எவ்வளவு நீங்க பழைய காலத்துல ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களோ, அந்த அளவுக்கு இன்னைக்கு இயேசு உங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல முதலாவது இயேசு மகதலேனா மரியாளை சந்திச்சது போல, நீங்க எந்த கேவலமான வாழ்க்கை பழைய காலத்துல வாழ்ந்திருந்தாலும், அசுத்தமான காரியம் பழைய காலத்துல உங்க ஜீவிதத்துல இருந்தாலும், நீங்க கவலைப்பட வேண்டாம். அ கர்த்தர் உங்கள சந்திக்கிறதுக்கு, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. சில சமயம் நீங்க நினைக்கலாம், என்னோட பழைய காலத்து பாவம், பழைய கால அசுத்தம் அதெல்லாம் நினைச்சாலே, ஐயோ! எனக்கு தலைவலி வருதே அப்படின்னு நினைக்கலாம். அந்த பழைய காலத்தெல்லாம் நினைச்சு பார்த்தா, ஆண்டவருக்கு ஊழியமே என்னால செய்ய முடியல. அதுவே எனக்கு ஒரு தடையா இருக்கேன்னு நினைக்கலாம். சில குற்ற உணர்வு உங்கள அப்படியே தாக்கிட்டு இருக்கலாம். ஐயோ! முன்னாடி அது மாரி பண்ணிட்டோமே, அது மாரி பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்கள தொட்டேன்னு சொல்றாரு. நான் உங்கள ரசிச்சேன். நான் உங்கள சுகமாக்கினேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்காக நான் உயிரோடு எழுந்தேன். உயிரோடு எழுந்து உங்கள சந்திக்க விரும்புறேன்னு சொல்றாரு. அப்ப முதலாவது இந்த தகுதி உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. ஆனா இந்த தகுதி இல்ல அப்படின்னா, அடுத்த நான் சொல்லப்போற 6 பாயிண்ட்ல இருக்கிறான்னு பாருங்க. அப்ப முதலாவது இயேசு யார சந்திச்சாரு? மகதலேனா மரியாள. உங்க வாழ்க்கையில பழைய அசுத்தமான பாவங்களோ, பழைய கேவலமான வாழ்க்கையோ இருந்தாலும் அத பத்தி நீங்க குற்ற உணர்வா இன்னைக்கு இருக்க வேண்டாம். ஆனா நீங்க இயேசு இன்னைக்கு உங்கள சந்திக்க நீங்க தகுதியானவங்க. இப்ப 2வது பார்க்கலாமா யாருன்னு? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிறபோது, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள்ன்னு இருக்கு. இது அவர்கள் யாருன்னா, இங்க நீங்க அ 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. அவர்கள் யாருன்னு போட்டிருக்குது. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், மகதலேனா மரியாளும், மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்ப இதுல 1ஆம் வசனத்துல கிளியரா இருக்கு. 2வது இயேசு யார சந்திச்சார்ன்னா, மகதலேனா மரியாளும், மற்ற மரியாளும். அவங்கள 2வது சந்திக்கிறார். இப்ப பாருங்க, ஏர்போர்ட்லேருந்து இறங்கியாச்சு இயேசு. அடுத்தது கார் பார்க்கிங்க்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மகதலேனா மரியாள ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டாரு. தரிசனம் ஆயிட்டாரு. 2வது இப்படி நடந்து வராரு. இப்ப பார்க்கிங்க்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இயேசு யார பார்க்கிறாரு? சந்திக்கிறார்ன்னா, இந்த மகதலேனா மரியாளையும், மற்ற மரியாளையும் பார்க்கிறாரு. இந்த இந்த 2 பேருமே ஒரு பெண்கள் தான். அப்ப இந்த மரியாளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? மரியாள்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள்னா என்ன அர்த்தம்னா கசப்பு. அந்த பேர்லயே பாருங்க கசப்பு. மரியாளோட பேரோட அர்த்தமே கசப்பு. அப்போ அவரு பெண்கள சந்திக்கிறாரு முதலாவது. அ அ அ அதுவும் அந்த 2 பெண்களும் அந்த காலத்துல யூதரோட கலாச்சாரத்தின்படி பெண்கள ஒரு இதா மதிக்கவே மாட்டாங்க.
மதிக்கப்படாதவர்கள் தான் அந்த பெண்கள் யூத கலாச்சாரத்துல. அந்த பெண்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. பெண்கள் வந்து ஜெப ஆலயத்துக்கு வரதுக்கு தடையா இருந்துச்சு. பெண்கள் வந்து ஸ்கூல்ல போய் படிக்க மாட்டாங்க. அப்ப பெண்கள அவங்க கால்ல போட்டு துச்சமா மிதிக்கிற அந்த காலம். அப்ப யூத கலாச்சாரத்துல பெண்கள மதிக்கவே மதிக்காத அந்த யூத சமுதாயத்துல ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணியிருக்காரு? யார போய் சந்திச்சிருக்காரு? அந்த மதிக்கப்படாத அந்த பெண்கள சந்திச்சிருக்காரு. அந்த யூத கலாச்சாரத்துல யாரும் பெண்கள வச்சு ஃபர்ஸ்ட் போய் சந்திக்க மாட்டாங்க. இது மாரி ஒரு முக்கியமானதுல ஃபர்ஸ்ட் பெண்கள போய் சந்திக்க மாட்டாங்க. இங்கே நம்ப இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு விடோ வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு ஐயோ! அபசகுனம்ன்னுவாங்க. இதான் சொல்லுவாங்க இந்தியால. அப்ப அந்த காலத்துல யூத கலாச்சாரத்துல, யூத சமூகத்துல அந்த பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த சமயத்துல யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் முறையா பெண்கள அப்படி சந்திக்க மாட்டாங்க. ஆனா இயேசு பாருங்க முதல் முறையா சந்திக்கிறது மட்டும் இல்ல, அவரு இந்த வசனத்த வாசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அ இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்காரு? ஆம். மத்தேயு 28:9 என்ன சொல்லியிருக்காரு? அப்பொழுது அ அ இது 10ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். பாருங்க, இவரோட சகோதரர மீட் பண்ணல 2வது. ஆனா, நான் உயிரோட எழுந்துட்டேன்ப்பா. நீங்க போய் இந்த நற்செய்திய என் சகோதரருக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த யூத கலாச்சாரத்துல மதிக்கப்படாத ஒரு பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, நீங்க நற்செய்தி போய் சொல்லுங்க. என் சகோதரருக்கு நான் உயிர்த்தெழுந்தேன்னு போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப இப்ப இதுக்கு இந்த இயேசு இவங்களுக்கு இருந்த தகுதி, 2வது அவங்கள சந்திக்க இந்த தகுதி என்ன பாருங்க. அ அவங்க மதிக்கப்படாதவங்க. சமுதாயத்துல அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. சமுதாயத்துல மதிக்கப்படாத இந்த பெண்கள அவங்களுக்கு ஒரு ஊழியத்தையும் குடுத்து, இந்த சுவிசேஷத்த போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு பாரு. பாத்தீங்களா? அ அப்ப இ இ இந்த இயேசு எந்த அளவுக்கு அவங்கள மரியாதை குடுத்திருக்காரு, ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். அப்ப முதலாவது நான் உயிர்த்தெழுந்தத போய் சொல்லுங்கன்ற நற்செய்திய யார்ட்ட சொல்லியிருக்காரு? அவங்களுக்கு போய் சொல்லுங்கன்றத இந்த பெண்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் அந்த அளவுக்கு மதிச்சிருக்காரு அவங்கள. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டார் உங்கள மதிக்கிறதே இல்லையா? உங்களோட புருஷன் உங்கள மதிக்கவே மாட்றாரா? உங்க மனைவி உங்கள மதிக்கவே மாட்றாங்களா? உங்க மனைவி உங்கள கேவலமா பேசுறாங்களா? ம். உங்க பிள்ளைங்க உங்கள கிண்டல் பண்ணி, உங்கள பரியாசம் பண்ற அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்களா? ம். நம்மள பிள்ளைகளும் நம்மள கேவலமா பேசுறாங்க. உங்க சகோதரர் மத்தியில உங்களுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை இல்லையா? யாருமே உங்கள மதிக்க மாட்றாங்களா? ம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்கள மதிக்க மாட்றாங்களா? உங்க பக்கத்துல இருக்கவங்க, சரவுண்டிங்ல இருக்கவங்க யாருமே உங்கள மதிக்கிறதே இல்லையா? நீங்க வேலை செய்ற இடத்துல யாருமே உங்கள மதிக்கிறதே இல்லையா? நீங்க உங்க சபையில உங்கள யாரும் மதிக்க மாட்றாங்களா? அ ஒரு வீட்டு கூட்டத்துல யாரும் உங்களுக்கு ஒரு மதிப்பே குடுக்குறது இல்லையா? அ உங்கள நம்பி எந்த ஒரு பொறுப்பும் குடுக்குறது இல்லையா? அப்ப நீங்க நினைக்கிறீங்களா, ஐயோ! நான் பிரயோஜனம் இல்லாதவன். நான் லாஸ்ட் சீட்ல வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு போயிறதுக்கு தான் லாயக்கு. நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட அவங்கள தான் மதிக்கப்படாதவங்கள இயேசு என்ன சொல்றாரு? முதலாவது சந்திக்கிறது மட்டும் இல்ல, சுவிசேஷத்த போய் சொல்ல சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னா, உங்கள தான் ஆண்டவர் சுவிசேஷத்துக்கு உங்கள பயன்படுத்த வல்லமை உள்ள தேவனா இருக்காரு. எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். நீங்க என்னை யாருமே மதிக்க மாட்றாங்கன்னு நினைக்கலாம். ஆனா முதல்ல இந்த பெண்கள அனுப்பி ஆண்டவர் சுவிசேஷத்த சொல்ல சொன்னாரே, அதே போல அந்த பெண்கள்ல வந்து அவமதிக்கப்பட்ட அந்த கலாச்சாரத்துல, அ பெண்கள துச்சமா நினைச்சு கால்ல போட்டு மிதிச்ச அந்த காலத்துல, பேர்லயே கசப்புன்னு இருக்கு. அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியத்துக்கு சுவிசேஷத்த சொல்றதுக்கு அனுப்புறாரு. இப்ப உங்கள யாராவது சிடுமூஞ்சின்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது உங்கள இளிச்சவாயின்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது உங்கள நாயின்னு சொல்லியிருக்காங்களா? யாராவது உங்கள பேயின்னு சொல்லியிருக்காங்களா? விடியா மூஞ்சின்னு சொல்லியிருக்காங்களா யாராவது? ஐயோ! இவன் விடியா மூஞ்சி. ஐயோ! இவன் தரித்திரம் பிடிச்சு போறவன். ஐயோ! இவன் சனியன் அப்படின்னு உங்கள யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆனா, இப்படிப்பட்ட ஜனங்கள் உங்கள நினைச்சாங்கன்னா, ஆனா உங்கள வச்சு தான் ஆண்டவர் சுவிசேஷத்த அறிவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப மதிக்கப்படாத அந்த பெண்கள வச்சு சுவிசேஷத்த அறிவிக்க ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தினாரு. அதே போல நீங்க இந்த உலகத்துல மதிக்கப்படாத நிலைமையில இருந்தாலும், உங்கள கொண்டு ஆண்டவர் சுவிசேஷத்த அறிவிக்க வல்லமையா பயன்படுத்துவாரு. இப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த மாரி தகுதி யாராவது உங்கள்ட்ட இருக்குதா? ஐயோ! இந்த மாரி நிலைமையில தான் நான் இருக்கிறேன். என்ன யாரும் மதிக்க மாட்றாங்கன்னு இருக்கீங்களா? எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்றீங்கன்ற நிலைமையில இருக்கீங்களா? ஆனா
நீங்க தான் இயேசுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இயேசு 2வது சந்திக்கிறாரு. அவங்களுக்கு ஊழியத்தையும் குடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கீங்களா? ஐயோ! என்ன எல்லாரும் இப்படி பேசுறாங்களே! ஆனா ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்க தான் இயேசுவுக்கு முக்கியமானவங்க. உங்கள தான் இயேசு சந்திக்க இந்த உயிர்த்தெழுதல் நினைவு நாள்ல சந்திக்க விரும்புறாரு. ஐயோ! எனக்கு ஒரு தகுதியுமே இல்லன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா இயேசு என்ன பண்றாரு? உங்கள சந்திக்க இந்த நேரத்துல விரும்புறாரு. அது எவ்வளவு சந்தோஷமான செய்தி பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாதை சந்திச்சு, 2வது இயேசு பெண்களை சந்திக்கிறார். இப்ப 3வது யார் சந்திக்கிறார் பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 15:5. 1 கொரிந்தியர் 15:5. இதுல பாருங்க பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:5ல 1 கொரிந்தியர் 15:5 நான் வாசிக்கிறேன். 15:3 நடுவுல இருந்து வாசிக்கிறேன். 3வது வசனத்திலிருந்து. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஃபர்ஸ்ட் பாருங்க கேபா. கேபானா யாரு? யார் சொல்ல? கேபானா யாரு? பேதுரு. கேபானா பேதுரு. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்களுக்கே தரிசனம் ஆகல. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தரிசனம் ஆனாரு. சரி, அதுவே ஒரு யாராவது ஒரு ஆண்களுக்கு தரிசனம் ஆயிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தரிசனம் ஆயிட்டாரு, பரவாயில்ல. அடுத்தது ஆண்கள்ல தரிசனம் ஆனாரு. இப்ப பாருங்க அவர் 11 சீஷர் தான் இருக்காங்க. இப்ப யூதாஸ் அவன் தூக்கு போட்டுட்டு செத்துட்டான். இப்ப 11 பேர் தான் இருக்காங்க. இந்த 11 பேர்ல இவரு யார சந்திக்கிறாரு? முதல்ல பேதுருவ. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 11 சீஷர்ல ரொம்ப கேவலமான வேலை செஞ்சது யாரு? இந்த பேதுரு தான். இப்ப இந்த இந்த இன்னொருத்தர் கூட யோவான் கூட என்ன பண்ணாரு? அவரோட ட்ரெஸ் தான் ஒத்துட்டு ஓட்டாரு ஒழிய இயேசுவோட ட்ரெஸ் ஒன்னும் எடுக்கல. மத்த 10 சீஷர்களும் அந்த இடத்துல இயேசுவை கைவிட்டுட்டு போயிட்டாங்க ஒழிய இயேசுவை டைரக்டா அவங்க தாக்கல. இயேசுக்கு வேற எதுவும் செய்யல. தன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பேதுரு என்ன பண்றாரு? இயேசு கேட்கிற மாதிரியே இயேசு பார்த்துட்டே இருக்கும் போதே, இயேசுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே 3 தடவை இயேசுவை மறுதலிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு, சபிக்கிறாரு. அது யூதர்கள் சபிக்கிறதுனா எப்படி சபிப்பாங்க தெரியுமா? அவங்க ஜெனரேஷன்ல இருந்து சபிப்பாங்களாம். அவங்க அம்மா, அப்பா, அவங்க பிள்ளைங்க அப்படியே சபிப்பாங்களாம் யூதர். அந்த அளவுக்கு சபிக்கிறாரு. தான் சொல்றது உண்மைதான்றதை நிரூபிக்கிறதுக்காக கடைசி சத்தியமே பண்றாரு. அவர் எப்படி சத்தியம் பண்ணிட்டு இருப்பாரு? அதை இயேசுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இயேசு அங்கதான் இருக்கிறாரு, அதை கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்ப இவரு சபிக்கிற இயேசு தெரியலன்னு சொல்றாரு, அதுவே ஒரு கேவலமான காரியம், அதுவே ஒரு பெரிய தப்பு. ஆனா இயேசுவை சபிக்கிறாரு பாருங்க, அது இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இயேசுவை சபிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? இவனை யாருன்னே எனக்கு தெரியாது ஐயோ சொல்லி எருசபேல் மேல சத்தியம் போடுறாரு. ஐயோ என் தலையின் மேல சத்தியம் போடுறாரு. அவ்வளவு சத்தியம் போடுறாரு, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி. ஆனா மலை பிரசங்கத்துல இயேசு என்ன சொல்லியிருக்காரு? சத்தியமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரசங்கத்தை இவரும் தானே கேட்டிருக்காரு. மலை இப்ப இது சில செய்த சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம், எருசலேமின் பேர்ல சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொல்லி மறு பிரசங்கத்துல இயேசு பேசியிருக்காரு. அந்த பிரசங்கத்தை இவர் கேட்டிருக்காரு. அப்ப இயேசுவோட பிரசங்கத்தை கேட்ட அவரு அந்த பிரசங்கத்துக்கு எதிரா செய்யறாரு. நீங்க ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராவோ ஒரு யூத் எடுக்கிறவங்களோ இருங்க, நீங்க ஒரு வசனத்தை சொல்லி பிள்ளைங்க அதை கேட்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும்? இப்ப நம்மளுக்கே ஒரு விசுவாசி ஒருத்தர் சிகரெட்டோ குடியோ குடிச்சா நம்மளுக்கே எவ்வளவு கோவம் வருது. என்ன விசுவாசி இப்ப இப்படி கேவலமா செய்யறாரு? ஆனா இயேசு கூடவே இருந்து இயேசுவோட பிரசங்கத்தை கேட்ட இவரு இயேசுவை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அவருக்கு சாபம் போடுறாரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி பதிலா போய் சந்திச்சிருப்போமா? இந்த மாதிரி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஐயோ உன்னை போய் சீஷர் ஆக்கணுனே, உனக்கு போய் நான் என்ன பண்ணேன்? உன்னோட மாமியாருக்கு போய் நம்ம சுகத்தை கொடுத்தனே, உனக்கு போய் 3 வருஷம் கூட இருந்து உனக்கு சாப்பாடு கொடுத்து உன் படகுலெல்லாம் நான் உட்காந்து உன்னை கூட இருந்து என் பிரசங்கத்தெல்லாம் கேட்க வச்சுனே, உன்னை போய் நான் தெரிஞ்சுக்கொண்டேன்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இயேசு அப்படி சொன்னாரா? இயேசு அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போக அப்படின்னு சொல்லி நம்ம சாபம் தான் போட்டிருப்போம். ஐயோ சுகமான மாமியாருக்கு திருப்பி ஜுரம் வந்து சாவட்டும் அப்படியே சொல்லியிருப்போம் நம்ம. ஆனா இயேசு அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு? பேதுருவை என்ன பண்ணாரு? என்ன சொல்றாரு? பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? கேபாவுக்கும் பின்பு 12 அவர் தரிசனமாகிறார். அப்ப ஆம்பளைங்களே முதலாவது ஒரு கேவலமான அந்த சீஷருக்கு தன்னை மறுதலிச்ச சத்தியம் பண்ண அவருக்கு என்ன பண்றாரு?
இயேசு தரிசனமானார். அப்ப நம்ம இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்ப அந்த அந்த அப்படிப்பட்ட பேதுருவுக்கு தரிசனமாய் நீ எனக்கு முக்கியமானவன்னு சொல்றாரு. அப்ப பேதுரு செஞ்சது என்னது? ஒரு துரோகம். இப்ப நீங்க உங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உங்க பிள்ளைங்க இருக்க ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அந்த பிள்ளைகிட்ட, "ஏய் இது யாருப்பான்னு?" அப்ப அந்த பிள்ளை சொல்லுது, "இவங்க எங்க அங்கிள்ன்னு சொல்லுது. இல்ல எங்க ஆன்டின்னு சொல்லுது." அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க பிள்ளை உங்கள அம்மா, அப்பான்னு சொல்லாம அப்படி சொன்னா நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்க? இங்க பாருங்க பேதுரு செஞ்சது ஒரு துரோகம். ரோகம் அப்படின்னா வியாதி. அது துப்பிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி அப்படின்னா அது துரோகம்னு சொல்றாங்க. அப்ப ரோகத்திலே ஒரு பெரிய கேவலமான ஒரு வியாதியிலே ரோகத்திலே கேவலமான ஒரு ரோகம்னா அது துரோகம் தான். அந்த துரோகம் தான் என்ன பண்ணியிருக்காரு இந்த பேதுரு செஞ்சிருக்காரு. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? அவனை ஒரு முக்கியமானவனா நினைச்சு அந்த துரோகத்தெல்லாம் நினைக்கல. அவனை முக்கியமான நினைச்சு இயேசு சந்திக்கிறாரு. இப்ப இந்த சபையில நீங்க இந்த ஊழியத்துல நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு இருக்கீங்களா? ஐயோ நான் கடந்த காலத்துல நான் ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டேன். ஐயோ நான் இந்த மாதிரி துரோகம் பண்ற ஏதாவது பழசு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்து உங்களை வாட்டுதான். ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேனே, நான் ஞானஸ்தானம் எடுத்த விசுவாசி தான். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, ஆனா இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்க கூடாது எந்த காலத்துல. ஐயோ இப்படி நான் பண்ணிட்டேனே அப்படின்னு யாராவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் ஊழியத்துல இருந்துட்டு ஐயோ இதை நான் செஞ்சிருக்கவே கூடாதே, ஐயோ அதை போய் நான் பண்ணிட்டேனே, ஐயோ இந்த மாதிரி பாவத்தை போய் நான் பண்ணிட்டேனே, கேவலமா பண்ணிட்டேனே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஐயோ அந்த மாதிரி நீங்க யாருக்காவது ஆண்டவருக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை தான் சந்திக்க விரும்புறாரு. மத்த 11 சீஷர்ல இயேசுவை சபிச்ச அந்த கேவலமான பேதுருவை இயேசு சந்திக்கிறாருன்னா அவரை திட்டுறதுக்காக இல்ல. பேதுருவை ஏதாவது திட்டினாரா? அவர் பேதுரு ஒரு பெரிய ஊழியக்காரனா மாத்தினாரு. பெந்தேகோஸ்து நாள்ல முதல் பிரசங்கத்தை பண்ணது பேதுரு தான். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப அந்த துரோகம் செஞ்ச பேதுரு வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? வல்லமையா பயன்படுத்துறாரு. அதே போல கடந்த காலத்துல நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஊழியத்துல ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆண்டவர் புண்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பழைய காலத்துல செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களதான் இயேசு சதிக்க விரும்புறாரு. இந்த பேதுருவை செஞ்சது போல. அப்ப 3. இப்ப 4வது யாரை செஞ்சான்னு பார்க்கலாமா? 4வது லூக்கா 24 அதிகாரம் 29, 30, 31. லூக்கா 24 லூக்கா 24 29, 30. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்குபடி போனார். அவர்களோடே அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எம்மாவூர்ல 2 சீஷர்கள் பாருங்க. இந்த 2 சீஷர்கள் எவ்வளவு கேவலமானவங்க பாருங்க. அவங்க இயேசுவோடே தான் நடந்து போறாங்க. இயேசுவை பத்தி தான் சொல்றாங்க. அவர்கிட்டயே கேட்கிறாங்க, இப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு. பக்கத்துல இருக்கவர் இயேசு தான். இயேசுவோட நடந்து போறாங்க. இயேசுவை பத்தியே அவர்கிட்ட சொல்லி தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவங்க கூட போறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிட வாங்க கூப்பிடுறாங்க. ராத்திரி நேரத்துல அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க வீட்டுல போய் என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. சாப்பிட்டு அப்பத்தை பிக்கும்போது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இயேசுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இயேசு அப்படியே மறைச்சு போயிடுறாரு. பாருங்க. இந்த கூடவே இயேசு அவங்க எஜமான் அவர் கூட தான் இருக்கிறாரு. அவர் கூட தான் நடந்து வராரு. ஆனா இயேசுவை அறியாதவங்களா இருக்காங்க. அப்ப இந்த நல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனோட பிரசன்னத்தை உணராம இருக்கீங்களா? ஐயோ ஆண்டவரோட பிரசன்னத்தை என்னால உணரவே முடியலையே, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரான்னு நமக்கு தெரியலையே, அந்த மாதிரி யாருக்காவது இருக்குதா? நான் சர்ச்சில் தான் நல்லா உட்கார்ந்து இருக்கிறேன், பக்கத்துல எல்லாம் நல்லா கை தட்டி பாட்டு பாடுறாங்க, ஆவியில நிறையறாங்க. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. அவங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுறாங்க. இந்த பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா அவனும் நல்ல அந்நிய பாஷை பேசுறான். இந்த பக்கத்துல இருக்கவங்களும் பேசுறாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்றவ நான் மர்ற மாதிரி நின்றுட்டு இருக்கேன். எனக்கு எந்த உணர்வுமே இல்லையே, பிரசனத்தை உணர முடியலையே அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? எனக்கு எந்த ஆவியின் வரமும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்றதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சேருதா? ஆண்டவர் அந்த ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு வறண்ட நிலைமையில, வறட்சியான நிலைமையில இருக்குதா? நீங்க பிரசங்கம் கேட்கும் போதே தூக்கம் வருது, பைபிளை எடுத்தாலே தூக்கம் வருது, ஆண்டவர் பிரசனத்தை நான் ஒண்ணுமே உணர முடியலையே அப்படின்னு யாரும் நினைச்சீங்கன்னா உங்களை தான் இன்னைக்கு சந்திக்க, உயிர்த்தெழுந்த நாள்ல சந்திக்க ஆண்டவர் வந்திருக்காரு. பாருங்க, அந்த எம்மாவூர் சீஷரோட அந்த கூட 2 பேருக்காக வந்து இயேசு வந்தாரு. இந்த 40 நாள் எல்லாரையும் போய் பார்க்கல. இந்த 2 பேருக்காக
இப்ப நான் வந்து கனடாலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஒ இங்க நயகரா ஃபால்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. நான் அங்க வந்து யாராவது ஒருத்தருக்கு போய் இத சொல்றேன். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு ஃபால்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபால்ஸ் இந்த சைடுல ரோடு இருக்கு. இங்க ஒரு பார்க் இருக்கு. இத சொல்றதுக்குன்னு நான் வருவேனா? இது இதா இத யாராவது 2 பேர்ட்ட இத சொல்றதுக்காக நான் இங்கேருந்து வந்து சொல்லுவேனா? அ யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இந்த 2டே 2 பேருக்காக இந்த எம்மா ஊர் வரைக்கும் நடந்து போறாரு. அவங்க வீட்டுக்கு போறாரு. அவங்க கூட சாப்பிடுறாரு. அ நீங்க தெய்வ பிரசன்னத்த உணராதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படி தெய்வ பிரசன்னத்த உணர்றத மத்தவங்க பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எரிச்சல் வருதா? பாரு அவங்கலாம் நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்காங்க. ஐயோ! நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆவியானவர் அசைவாடுறான்னு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட எந்த அசைவாடுற மாரி இல்ல அப்படின்னு. அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு தரிசனமான ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல்னால உங்களையும் சந்திக்க விரும்புறாரு. எதுக்காக அவங்கள சந்திச்சாரு? அ ஒண்ணே ஒண்ணு அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அவங்க கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அப்படியே இயேசு மறைஞ்சு போயிறாரு. ஆனா அவங்க யோசிச்சு பாருங்க, அவங்க கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க எவ்ளோ அவங்க கேவலமா இருந்திருக்கும். ஐய்யயோ! நம்ம கூட பேசினவரு இயேசு தானே அப்படின்னு சொல்லி அவங்க எவ்ளோ அசிங்கப்பட்டிருப்பாங்க, கேவலப்பட்டிருப்பாங்க பாருங்க. அப்ப உங்களோட கண்கள் திறக்கப்படுறதுக்கு ஆண்டவர் இந்த இந்த 40 நாள்ல அந்த எம்மாவூர் சீஷர்களோட கண்களை திறந்த தேவன். உங்களோட கண்கள கர்த்தர் நிச்சயம் திறப்பாரு. நீங்க தேவ பிரசன்னத்த உணராம இருக்கிறனே நீ கவலையோட இருக்கலாம். ஆனா, இன்னைக்கு ஆண்டவர் உங்கள தான் சந்திக்க வந்திருக்காரு. அ நீங்க தேவ பிரசன்னத்த உணராம இருந்திருக்கலாம். ஆவியின் வரம் இல்லன்னு நினைக்கலாம். அ ஆனா உயிர்த்தெழுதல் இயேசு இன்னைக்கு உங்கள சந்திக்க விரும்புறாரு. என்ன சந்திக்க எதுக்காக விரும்புறாரு? உங்க கண்கள திறக்க. அடுத்தது 5வது யார சந்திச்சாருன்னு பார்க்கலாமா? அ யோவான் 20ஆம் அதிகாரம் 19லேருந்து 24. யோவான் 20, 19லேருந்து 24. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இந்த வாரத்தோட முதல் நாள் சாயங்காலம், சண்டே சாயங்காலம் அவங்க என்ன பண்றாங்க, ரூம்குள்ள கதவை நல்லா லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அ எதுக்காக கதவு லாக் பண்ணியிருக்காங்க? என்ன இந்தியாலாம் வந்து எங்க வீட்ல அந்த 6 மணிக்கு மேல கதவ சாத்திடுவேன். ஏன்னா கொசு வரும் உள்ள. ஐயோ! கொசு வரும். கதவ சாத்துன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. ஐயோ! சீக்கிரம் கதவ சாத்திடு இல்ல கொசு வந்துரும்பாங்க. அதுக்காக கதவ சாத்தியிருக்காங்க. இல்ல மழை வந்துரும், தண்ணி வந்துரும் பயந்துட்டா? இல்ல. இயே இயேசுவ அ அ சிலுவையில அறைஞ்ச யூதர்கள் இவங்களும் ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு உள்ள கதவுல தாப்பா போட்டுட்டு இந்த 10 பேர் இருக்கிறாங்க. 11ல இவன் யூதாஸ் கரியத்து இல்ல. அந்த அந்த தோமாவும் அவங்க அந்த நேரத்துல இல்ல. அப்ப இந்த 10 பேரு உள்ள கதவ பூட்டிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. அ அப்ப பாரு லேசா கதவு சத்தம் கேட்டிருந்தா ஒரு காத்தடிச்சு ஆடுனா கூட பர்த்லமேவ் சொல்லியிருப்பாரு. "ஐயய்யோ! யாரோ தட்டுறாங்க போல இருக்கு. பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. லேசா ஐயோ! போய் போய் எட்டி பாரு யாராவது வந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐயோ! இந்த நேரத்துல பார்த்து இந்த தோமாவும் இல்ல. அவன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. அ அ அவன் வந்து நம்மள என்ன பண்ணுவான்? இத காட்டி குடுத்துருவானோ? அப்ப பர்த்தலமே சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் தோமாலாம் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டான். அப்ப இவங்க சீஷர் சொல்லியிருப்பாங்க. தோமாலாம் யாரையும் காட்டிக் கொடுக்க மாட்டான். பயப்பட வேண்டாம். பர்த்தலமே சொல்லியிருப்பாரு. ஐயய்யோ! அப்படி சொல்ல வேண்டாம். எ எ யூதாஸ்ன்றவன் அப்படிதான் நெனச்சோம். அவன் தான் நம்ம பாஸையே காட்டிக் குடுத்தான். இப்ப தோமா ஒரு 2 அறை அறைஞ்சா அவன் கிளீனா சொல்லிருவான். ஐயோ! அந்த வீட்ல பூட்டுன வீட்ல எல்லாம் பூட்டி விட்டாங்கன்னு சொல்லிருவான். காமிச்சு குடுத்துருவானோ? ஐயோ! அவனும் இந்த நேரத்துல இல்லையேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க அவங்க. அப்ப மத்த யூதருக்கு பயந்துட்டு இருக்காங்க. அந்த பயந்துட்டு இருக்க நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? இயேசு வராரு. ஈவன் கதவு கூட தட்டல. கதவு தட்டா இன்னும் பயந்துருவாங்க. அப்படியே உள்ள ரூம்குள்ள வந்து ஷலோம் உங்களுக்கு யூத முறைப்படி அவங்கள வாழ்த்துறாரு. உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி யூத முறைப்படி அவங்கள வாழ்த்துறாரு. அ அவங்க பார்த்து என்ன திட்டினாரா? அறிவு கெட்டவங்களே! நீங்கலாம் எனக்கு ஒரு சீஷர்களா? இப்படி பயந்துட்டு இருக்கீங்களே! நான் ஏற்கனவே சொன்னனே உயிரோடு இருக்கிறேன். அப்படி ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் சொல்லல. யூத முறைப்படி ஷலோம் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு சமாதானம் பயப்படாதிருங்கள்ன்னு சொல்றாரு. பாருங்க இயேசு அவங்கள குற்றம் சாட்டவே இல்ல. அ அவங்கள இன்னைக்கு அவங்களுக்கு சமாதானம் சொல்றாரு. இன்னைக்கு யாராவது நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, உங்க குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாதவங்க நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ! நம்ம ஆண்டவர ஏத்துக்கிட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். உங்க குடும்பத்துல அவங்களுக்கு தெரிஞ்சா, ஐயோ! அது ஏதாவது நம்மள பண்ணுவாங்களோ? நம்மளுக்கு ஏதாவது தீமை செய்வாங்களோன்னு அப்படி யாராவது பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்கனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ! நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர ஏத்துட்டோம். ஐயோ! நம்ம புருஷன் இப்படி ரட்சிக்கப்படாம இருக்கானே! அவன் நமக்கு இவ்வளவு தீமை செய்வானோ? அப்படின்னு யாராவது பயந்துட்டு இருக்கீங்களா? இல்ல நம்ம தூரத்துல இருக்கோம். ஆனா இங்க நம்ம ரட்சிக்கப்பட்டோம். தூரத்துல இருக்க அந்த சொந்தக்காரவங்க நம்ம ரட்சிக்கப்பட்டது தெரிஞ்சுதான் நம்மள ஏதாவது கேவலமா பண்ணுவாங்க, ஏதாவது பேசுவாங்க
அப்படி யாராவது பயந்துட்டு இருக்கீங்களா? அப்படி உங்க சொந்தக்காரங்களுக்காக பயந்துட்டு இருந்தாலோ, அப்படி நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல, என்ன கேவலமா நினைப்பாங்களோ, ஏதாவது நினைப்பாங்களோ நீங்க பயந்துட்டு இருந்தீங்களா? அது நம்ம சொந்தக்காரங்க நம்மள ஒதுக்கி வச்சுடுவாங்களோ, நம்ம இயேசுவ ஏத்துக்கிட்டதுனால நம்மள தள்ளிடுவாங்களோன்னு யாராவது நினைச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இல்ல வேற ஏதாவது காரியத்துக்காக நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? இந்த காரியம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த எக்ஸாம நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்டர்வியூ நினைச்சா பயமா இருக்கு. இந்த வேலைய நினைச்சா பயமா இருக்கு. என்னோட தொழில நினைச்சா பயமா இருக்கு. என்னோட வியாதி நினைச்சா பயமா இருக்கு. இந்த வியாதினால எனக்கு ஏதாவது நமக்கு மரணமே வந்துடுமோ? இந்த வியாதி நம்மள கடைசியா நம்மள சாகடிச்சிடுமோன்ற ஒரு பெரிய பயம் இருக்கா? ஐயோ! தொழில்ல பணம் இல்லாம, ஐயோ! நம்ம வீட்டுக்காக போட்ட காச போட்டு வீட்டையே இழக்க வேண்டியிருக்குமோ? அப்படிப்பட்டு நினைச்சுட்டு இருக்கீங்களா? அந்த மாரி ஏதாவது ஒரு பயமா இருக்கீங்களா? அப்படி பயத்தவர்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள தான் இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு சந்திக்க விரும்புறாரு. இப்ப அந்த சமயத்துல தோமா இல்ல. அப்ப இந்த 10 பேர் தான் இருந்தாங்க. அப்ப இந்த அப்ப 10 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தோமா வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் இந்த 10 பேர் சொல்றாங்க தோமாட்ட, "எப்பா இயேசு வந்தாரு. நாங்க உங்கள பார்த்தோம். பேசினாரு." அவன் தோமா என்ன சொல்லியிருப்பான், "ஐயோ! நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா?" அவன் நம்பவே மாட்டேங்கிறான். நீங்க கிண்டல் பேதுரு சொல்லியிருப்பாரு, "எப்பா நான் பார்த்தேன்ப்பா. உண்மைதான்ப்பா." சத்தியம் பண்ணியிருப்பாரு. அவன் சொல்லியிருப்பான், "எப்பா நீ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சத்தியம் பண்ண. இயேசு யாருன்னே தெரியாம. இன்னும் அந்த குணம் உனக்கு போலியா? இன்னும் சத்தியம் பண்ற குணம் போலியா? உன்ன நம்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு." யோவான் சொன்னான், "எப்பா நீ தான் 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸே இல்லாம ஓடுன." அப்படின்னு சொல்லியிருப்பான். மத்த சீஷர்கள்லாம், "நீங்க சிலுவையில இயேசு இருந்தப்ப அந்த சிலுவைக்கிட்டே இல்லையே எல்லாம் ஓடிட்டீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்?" அப்படின்னு நம்பவே இல்ல. 11 பேர் 10 பேர் சொல்லி கூட இந்த தோமா வந்து நம்பல. அப்ப அந்த நேரத்துல தோமா அங்க இல்ல. ம். இப்ப அடுத்தது யார சந்திச்சாருன்னு பார்க்கலாம். இப்ப அடுத்த வாரம் இப்ப இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தோமா இருக்கிறாரு. அ அடுத்தது 6வது யார சந்திச்சாருன்னா தோமாவ. யோவான் 20ஆம் அதிகாரம் அது 26ஆம் வசனத்த வாசிக்கிறேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்ப இந்த தடவை இயேசு யார சந்திக்க வராரு? தோமாவ. இந்த ஒரே ஒருத்தருக்காக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் வராரு. அப்ப தோமா பாருங்க இந்த ஒரு வாரமா இந்த 10 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 10 சாட்சி இருக்கு. ஆனா நம்ப மாட்டேங்கிறாரு. எப்பா நாங்க இயேசு தினம் சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசுவ பார்த்தோம்ப்பா, பார்த்தோம்ப்பான்னு. ஆனா இல்ல நம்ப மாட்டேன். நான் என் விரலால அந்த அவர் காயத்த தொட்டு பார்க்கணும். விழாவுல நான் விரல விட்டா தான் நம்புவேன். அப்படி அப்படின்னு சொல்றாரு. 10 பேர் சொல்லி அவர் நம்பவே இல்ல. ஆனா இயேசு என்ன பண்றாரு? ம் வந்து அவர ஸ்தோமாவ திட்டினாரா? என்னப்பா நீலாம் ஒரு சீஷனா? நான் சொல்லியிருக்கேன்ல, உயிரோட எழுந்துச்சு வருவேன்னு நான் சொன்னேனே, அத விசுவாசிக்க மாட்றியா? நீலாம் ஒரு சீஷனா? அப்படின்னு திட்டினாரா? ம், ம். ஆண்டவர் அவர ஒண்ணுமே திட்டவே இல்ல. ம். அந்த ஒரே ஒரு தோமாக்காக, அவரோட நம்பிக்கை இல்லாதவருக்கு நம்பிக்கை குடுக்கணுன்றதுக்காக, அவர் தன்னை நம்பணுன்றதுக்காக இயேசு அடுத்த வாரம் அவர வந்து சந்திக்கிறாரு. அடுத்த ஒரு வாரம். அப்ப ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. சில சமயம் நமக்கு நம்பிக்கை குறைவா இருக்கும் நம்ம வாழ்க்கையில. சில சமயத்துல ரொம்ப சோர்ந்து போய் நம்ம நம்ப மாட்டோம். அதாவது விசுவாசியா தான் இருப்போம். நம்ம ஆண்டவர நம்புறோம், எல்லாம் பண்றோம். ஆனா சில சமயம் ஆண்டவரோட அற்புதத்த என்ன பண்ண மாட்டோம்? நம்மள என்ன பண்ண நம்ப மாட்டோம். ஆண்டவர் செஞ்ச அதிசயத்த நம்ப மாட்டோம். நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஐயோ! ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரா? ஆண்டவர் வந்து உயிரோட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் என் வாழ்க்கையில எந்த அற்புதமே செய்ய மாட்டேங்கிறாருன்னு நெறைய உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் ஒருத்தர் இருந்தா ஏன் இந்த மாரிலாம் நடக்குது? அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆண்டவர் எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டாரு. அவர் இந்த காலத்துல செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் செய்ய மாட்டார்ன்னு நெனைக்கலாம். ஆனா அப்படி இல்ல. இத இந்த ஒருத்தரோட விசுவாசத்த வளர்க்கறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அடுத்த வாரம் இந்த தோமாக்காக மட்டும் வந்தாரு. வந்து அப்ப அவன் என்ன சொல்றான், அது திட்டுறாரு. "எப்பா தோமா, உன்னோட செயல்ல நீனே என்ன பண்ணு, உன் விரல போடு." அப்படின்னு அவன் என்ன சொல்றான், தேவனே." நம்ம வாசிக்கிறது வந்து, தேவனே அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா அவன் அப்படி சொல்லியிருக்க மாட்டான். கத்தியிருப்பான். "ஆ தேவனே, ஐயோ! அப்படி கத்தியிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து பைபிள்ல எழுதியிருக்கிறத அப்படி வாசிக்கிறோம். ஆனா அவன் சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்க மாட்டான். ஆனா ஆக்சுவலா அவன் கையெல்லாம் போடல. அவன் அப்படி சொன்னாலும் பார்த்து அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அப்ப இது தோமாக்காக வந்து அந்த ஆண்டவர் இன்னைக்கு அந்த மாரி பயத்தோட, சந்தேகத்தோட யார் இருக்கீங்களோ, நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியமானவங்க. உங்கள சந்திக்க ஆண்டவர் வராரு. இப்ப 7வது கடைசியா 7வது பார்க்கலாமா? யோவான் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம். அம் சீமோன் சீமோன் பேதுரு அ சீமோன் பேதுருவும், திதுமு என்னப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும், செபதேவின் குமாரரும், அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்றார்கள். பாருங்க, பேதுரு எப்பொழுதும் எப்படின்னா, அவரு மத்தவங்கள
தூண்டி கேட்க மாட்டாரு. தான் ஒரு காரியத்தை செய்வாரு. தான் ஒரு காரியத்தை செய்யும்போது அதை பார்த்துட்டு மத்தவங்க செய்வாங்க. இது சீனியரா இருக்கிறதால. இப்ப பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தோமாக்காக வந்தாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்றாங்க. இயேசு வருவாராம். ஆனா இயேசு வரல. உடனே இப்ப பேதுரு என்ன பண்றாரு? சரி, நான் இப்ப போய் மீன் பிடிக்க போறேன். நான் மீன் பிடிக்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலன்னோனே பேதுரு சரி, அவர் இயேசு வரல, நான் போய் மீன் பிடிக்க இவர் மீன் பிடிக்க போறேன்னோனே அவர் கூட சேர்ந்து இன்னும் 6 பேர் நானும் வரேன்றாங்க. ஆனா அவங்களே பேதுரு என்ன சொல்ல, வேண்டாம்னு சொல்லல. அப்ப பாருங்க, நான் தான் போய் நாசமா போறேன்னா நீங்களும் என் கூட வந்து நாசமா போங்க, அந்த மாதிரி. அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பேதுரு தான் வந்து மத்தவங்களை செய்யன்னு சொல்ல மாட்டான், தான் செய்வாரு. செய்யும்போது அதை கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, மத்தவங்க இடறி போவாங்க. அப்ப எல்லாரும் மீன் பிடிக்க போலாமா அப்படின்றாரு. அப்ப நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சபையை உடைக்கலாமா? நம்ம பாஸ்டருக்கு எல்லாரும் எதிராக எழுப்புவோமா அப்படின்னு நீங்க நம்ம என்ன இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணா உங்க கூட சேர்ந்துட்டு மத்தவங்களும் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்ப பேதுருக்கு கூட சேர்ந்துட்டு மத்த 6 பேர் வராங்க பாருங்க. ஒருத்தர் இந்த மாதிரி எழுமுனா மத்தவங்க கூட சேர்ந்துட்டு பேதுரு கூட வர மாதிரி நிறைய பேர் உங்க கூட வந்துடுவாங்க. மத்தவங்களும் இடறதுக்கு இந்த பேதுரு காரணமா இருக்காரு. பாருங்க, இது பேதுரு நீங்க அந்த வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பாருங்க ட்ரெஸ்ஸே இல்லாம படுத்திருக்காரு. கூட 6 சீஷர் இருக்காங்க. அவருடைய நிலைமை பாருங்க எப்படி இருக்கு. போட்ல ஏசுதான்றோடனே அவர் வஸ்திரம் இல்லாததுனால மேற்சட்டையே கட்டிக்கொண்டு கடலே குதித்தான் இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு அவர் நிலைமை எவ்வளவு கேவலமா போயிடுச்சு பாருங்க. அப்ப அப்ப ஊழியத்தை விட்டு போனவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? நான் முன்னாடி நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த ஆண்டவருக்கு, ஆனா இப்ப எல்லா ஊழியத்தையும் நான் விட்டுட்டேன். முன்னாடி ஆண்டவர் ரொம்ப நேசிச்சேன். ஆண்டவர் நல்ல சுவிசேஷம் சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். முன்னாடி நல்ல ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஆண்டவருக்காக முன்னாடி நல்லா ஓடி ஓடி உழைச்சேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஊழியம் செய்யறத செஞ்சா நம்ம பேர் தான் கெட்டு போகுது. சுவிசேஷம் சொன்னா கிறிஸ்தவங்களா இப்படிதான் சொல்லி நம்மள பேசுவாங்க. நம்மளால மத்தவங்க நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தினால நீங்க ஊழியத்தை விட்டுட்டீங்களா? அப்புறம் இந்த ஜனங்களோட எல்லாம் சேர்ந்து என்னால ஊழியம் செய்ய முடியாது. ஐயோ, இதுங்களோட நமக்கு ஒத்து வராது. அந்த மாதிரி நினைச்சிட்டு யாராவது ஊழியத்தை விட்டுட்டீங்களா? அப்படி கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க செய்யாம வீழ்ந்து போன நிலைமையில நீங்க இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, ஐயோ பழைய வாழ்க்கை போயிடுச்சே, திருப்பி ஊழியம் புது வாழ்க்கைக்கு வரவும் முடியலையே, பழைய வாழ்க்கையும் போயிடுச்சு, புதுசா ஊழியம் செய்யவும் முடியலையே, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? அப்படி இருக்க இந்த சீஷர்களை மாதிரி என்ன பண்ணிட்டீங்க? இயேசு இந்த சீஷர்கள் என்ன பண்ணாரு? கரையில பார்த்தாரு, அவங்களை திட்டல. அவங்க என்ன பண்ணாரு? பிள்ளைகளே, என்ன அறிவு கெட்டவங்களே, நான் உயிர்த்தெழுந்து வந்து நிக்கிறேன், உங்களுக்கு அறிவு இல்லையா? நீ ஏன் மீன் பிடிக்க போனீங்க அப்படின்னு யாரும் திட்டினாரா? ஆண்டவர் ஒண்ணுமே திட்டல. அவங்க இயேசு என்ன கேட்டாரு? இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, நம்ம ஆண்டவரை விட்டு போயிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாம இயேசு இல்லாவிட்டா நம்ம வாழ்க்கையில எதுவுமே வாய்க்காது. அதை இயேசுங்க நிரூபிச்சிட்டாரு. அப்ப இயேசு இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை, ஆண்டவரை விட்டு போனா எதுவுமே நடக்காது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு வாய்க்காது. நீங்க நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க நல்ல பாட்டு ஊழியம் செய்யலாம். நல்ல மியூசிக் ஊழியம் செய்யலாம். நீங்க நல்ல வந்து பிரசங்க ஊழியம் பண்ணலாம். நீங்க ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம் பண்ணிருக்கலாம். சர்ச்சை கிளீன் பண்ற ஊழியம் செஞ்சிருக்கலாம். பாத்திரத்தை கழுவுற ஊழியம் பண்ணிருக்கலாம். சமைக்கிற ஊழியம், மத்தவங்களுக்கு பரிமாறுற ஊழியம், மத்த புது ஆத்மாக்களுக்கு ஏதாவது நீங்க சுவிசேஷத்தை சொல்ற அந்த மாதிரி ஊழியம், எந்த ஊழியம் நீங்க செஞ்சுட்டு இருந்தவங்க அந்த ஊழியத்தை விட்டுட்டு நீங்க வேற வேலைக்கு போனீங்கன்னா நீங்க எது செஞ்சாலுமே வாய்க்காது. அதுதான் இயேசு ப்ரூவ் பண்றாரு பாருங்க. அந்த நிலைமை உங்களுக்கு இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களை சந்திக்க தான் இந்த இயேசு இன்னைக்கு வந்திருக்காரு இந்த ஞாயிற்றுக்கிழமையில. இந்த 7 பேரும் பாருங்க மீன் பிடிக்க போய் ராத்திரி ஃபுல்லா பிடிச்சிருக்காங்க. ஆண்டவரே உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க கூட அவங்களுக்கு இது இல்லை பாருங்க. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க கூட முடியாத நிலைமையில இருக்காங்க. ராத்திரி ஃபுல்லா மீன் பிடிச்சு. அப்ப பாருங்க, நம்ம ஊழியம் செஞ்சவங்க யாராவது ஊழியத்தை விட்டுட்டீங்கன்னா அப்ப நம்ம எது செஞ்சாலும் அது வாய்க்காது. அப்ப ஊழியத்தை விட்டுட்டு நம்ம வேற எந்த காரியம் செஞ்சாலும் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. இப்ப இந்த 7 பேருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. பேதுரு என்ன சொல்றாரு? என்ன நேசிக்கிறியான்னு 3 தடவை கேட்டாரு. அன்பு கேட்டு என்னோட ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி ஒரு ஊழியத்தையே கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட யாராவது நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மனம் திருப்பி நீங்க பழையபடி ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்ய பாருங்க. இன்னைக்கு உங்களை உயிர்த்தெழுந்த நாள்ல உங்களை சந்திக்க தான் ஆண்டவர் வந்திருக்காரு. அப்ப மத்தவங்களா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இயேசு கிட்ட சொல்லியிருப்போம், ஐயோ ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் பேதுரு உங்களை சபிச்சான், அப்பவே அவனை நீங்க தூக்கி போட்டுக்கணும். சரி, அப்பவும் விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு போய் தரிசனம் ஆனீங்க ஆம்பளைல. சரி, 2வது எல்லாரும் இருக்காங்க வீட்டுல, அப்ப அந்த நேரத்திலயும் தரிசனம் ஆவீங்க. 3வது தோமா இருந்தான், அந்த நேரத்திலயும் 3வது தரிசனம் ஆவீங்க.
இப்ப இவ்ளோ பண்ணிட்டு துரோகம் பண்ணிட்டு மீன் பிடிக்க போயிட்டானே, நீங்க அன்னைக்கே அவன என்ன பண்ணி போட்டுருக்கணும். இப்பவுமா நீங்க வந்து அவன தேடி போறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவங்கள யாரையும் திட்டல. அவங்கள என்ன பண்ணாரு, இயேசு அவங்கள மறுபடியும் என்ன பண்றாரு, அவங்கள சந்திக்கிறாரு. அவங்கள மீன் பிடிக்கிறவங்கள மத்த சீசர்லாம் திட்டிட்டு போவாங்க. இவன் கொண்டு போய் நம்மளால ஆண்டவர் அந்த பேதுருவ என்ன பண்றாரு, பெரிய கனமான ஊழியத்த குடுத்து என்னோட மந்தைய மேய்ன்னு சொல்றாரு. அதனால நீங்க யாரும் என்ன பண்றாங்க, வீழ்ச்சிய பார்த்து ஆண்டவர் உங்கள கைவிடுறவரு கிடையாது. ஜீசஸ் நெவர் கிவ்ஸ் அப் ஆன் யூ. ஐயோ! நான் இப்படி விழுந்து போயிட்டேனேன்னு சொல்லி உங்கள ஆண்டவர் கைவிட்ற மாட்டாரு. எப்படி பேதுரு பழையபடி போனாலும் அவங்கள எப்படி தூக்கி எடுத்தாரோ, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது, பழையபடி நான் ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே, உங்களுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு யாராவது இருந்தீங்கன்னா, நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திரிப்பான். அப்ப திருப்பி நான் ஊழியம் நீங்க நினைக்கலாம், இப்ப அந்த பிரசங்கத்தை கேட்டு திருப்பி ஊழியம் செய்ய ஆரம்பிப்பேன். அப்ப திருப்பி பழையபடி போயிடுவேன். திருப்பி யாராவது பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பேன். திருப்பி போயிடுறேன். இதே தான் செய்றேன், போறேன். அந்த மாரி இருக்குன்னு நினைக்கலாம். அந்த மாரி நிலைமை இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. உங்க பழைய கொடி கதை தொடரி மாரி பழையபடியே நான் போயிடுவேன். நீங்க பயந்துட்டு இருக்க நிலைமையில இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் உங்கள உயிர்த்தெழுதல் நாள்ல சந்திக்க விரும்புறாரு. இப்ப 7 பேர பார்த்துட்டோம். இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 24 அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 24:50. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்ப இயேசு கடலிலிருந்து வந்த உடனே முதல் யார் சந்திச்சாரு? மகதலேனா மரியாள. ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள சந்திச்சாரு. அது இப்ப இவரு ஆண்டவர் என்ன பண்ணாரு, 40 நாள் முடிஞ்சிட்டு இப்ப இயேசு சிலுவையில தொங்கிட்டு இல்ல, மாம்சம் ரத்தம் இல்ல, மகிமையான சரீரத்துல இருக்காரு. இப்ப எங்க போறாரு? திருப்பி பரலோகத்துக்கு போறாரு. தான் விட்டு வந்து அந்த மகிமையே திருப்பி அவர் எடுக்க போறாரு பரலோகத்துல போய். அப்ப இயேசுக்கு அது ஒரு சந்தோஷமான சமயம். இயேசு ஒரு மகிமைப்படுற சமயம். அந்த மாதிரி சமயத்துல அது ஒலிவ மலைக்கு போறாரு. அந்த ஒலிவ மலையில யார கூப்பிட்டு போறாரு? இந்த மாதிரி பர்டிகுலரா கொஞ்சம் பெரியா இல்ல. அவரு மகிமைப்படுற சமயத்துல எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவங்க எல்லாரையும் அந்த ஒலிவ மலைக்கு அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இயேசுவோட ஒரு மகிமையான ஒரு பிரவேசம், பரலோகத்துக்கு போற ஒரு பிரவேசம். அப்ப இயேசு மகிமைப்படுறதோட ஒரு உச்சகட்டம். அப்ப இயேசு மகிமைப்படுற அந்த சமயத்துல அவரு தான் திருப்பி பரலோகத்துக்கு சந்தோஷமா போற நேரத்துல அவருக்கு சந்தோஷம். எல்லாரையும் கூப்பிடுறாரு. இப்ப நீங்க ஃபாரின் போறீங்கன்னு சொன்னா போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்வீங்கல்ல, கடைக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க மடிக்க, ஐயோ நாளைக்கு நான் இதுக்கு போறேன், அமெரிக்கா போறேன். அப்புறம் உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்வீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்வீங்கல்ல, ஐயோ நான் அமெரிக்கா போறேன். இது ஒரு சந்தோஷமான விஷயம். ஃபாரின் போறீங்கன்னா இப்படி நீங்க சந்தோஷமா எல்லாத்தையும் சொல்வீங்க. இப்ப இயேசு மகிமையா இப்ப 40 நாள் முடிச்சுட்டு போறாரு. திருப்பி எப்ப வருவாரு தெரியாது. அவர் போகும்போது எல்லாரையும் வர வச்சு அவரோட மகிமையை எல்லாருக்கும் என்ன பண்றாரு, காட்டுறாரு. அப்ப இயேசு தான் பரலோகத்தை நான் போக போறேன், வந்து பாருங்க, என்னோட மகிமையை பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னோட மகிமை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாரு. அப்ப இன்னைக்கு இயேசு மகிமைப்படுற ஒரு நாள், உயிர்த்தெழுதலின் நினைவு கூறுதலை கொண்டாடுற ஒரு நாள். இந்த நாள்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவராக இயேசு மகிமைப்படுற நாள். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும் போது, துதித்து பாடும்போது அவருடைய மகிமைப்படுற நாள். அப்ப இந்த நாள்ல ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்க இந்த மகிமைப்படுற நாள்ல உங்களை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாம இந்த மகிமைப்படுற ஆண்டவர் மகிமையான இந்த நாள்ல ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப என்னோட மகிமையை பாருங்கன்னு எல்லாரும் அழைக்கிற மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாரு, என்னோட மகிமையை பாருங்கன்னு சொல்லி உங்களை சந்திக்க விரும்புறாரு. பாருங்க, இவ்வளவு நேரம் அதனாலதான் நீங்க பொறுமையா ஆராதனையில உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவரோட மகிமையை பார்க்கறதுக்காக. பாருங்க, இப்ப நீங்க அமைதியா இருக்க இந்த நேரத்துல எல்லாரும் எழுச்சி நிக்கலாமா? எல்லாரும் எழுச்சி நிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடலாம். இந்த நேரத்துல ஆண்டவர் யாரெல்லாம் சந்திச்சாரு, ஆண்டவருக்கு முக்கியமானவங்க யாருன்னு நான் சொன்னேன். நீங்க அந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதான்னு யோசிப்பாங்க. இதுல யாராவது இருக்கீங்களான்னு எல்லாருக்கும் கண்ணு முடிக்கோங்க. நீங்க எத்தனை பேரு கடந்த கால அசுத்தமான காரியம் மகதல மரியாள போல உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு? ஒரு கசப்பான கடந்த காலம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குதா? அப்படி இருந்தா இயேசு உங்களை சந்திக்கிற நேரம் நீங்க மத்தவங்களை பத்தி பார்க்காதீங்க, மத்தவங்க என்ன சொல்ல யோசிக்காதீங்க. நீங்களும் உங்களோட ஆண்டவர் மட்டும்தான். கண்ணை முடிக்கோங்க. நீங்களும் உங்க ஆண்டவரை மட்டும் சந்திங்க. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாள்ல ஆண்டவர் வந்திருக்காரு. நான் ஏதாவது காரியம் கேட்கும்போது அப்படி இருந்துச்சுன்னா நீங்க மனசுல கையை தூக்கிக்கோங்க. உங்களை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்க கையை பிடிச்சு இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு. ஒரே ஒரு தோமாக்காக அவரு அடுத்த தடவை வந்தாரு. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு 11 பேர் கூட்டி இருக்கும்போது ஒரே தோமாவை தேடி வந்த ஆண்டவர். இப்ப இங்க 100 பேருக்கு மேல இருக்கீங்க. ஆண்டவர் நிச்சயமா இந்த உயிர்த்தெழுதல்னால உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இப்ப முதலாவது நீங்க யோசிக்கலாம், மகதலேனா மரியாள போற கடந்த காலத்துல
நான் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த பழைய இந்த ஞாபகம் எனக்கு வந்துட்டு இருக்கு. பழைய கசப்பான விஷயம், பழைய அசுத்தம் என்ன வந்து வாட்டிட்டு இருக்கு, தாக்கிட்டு இருக்குன்னு யாராவது ஏங்கிட்டு இருக்கீங்களா? ஐயோ! நான் இந்த மாரி காரியத்த செஞ்சிருக்கவே கூடாது. ஐயோ! இத போய் பண்ணிட்டேனே அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? இத செஞ்சத என்னால மறக்கவே முடியல. ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு. ஆனாலும் உங்களால மறக்க முடியல. ஐயோ! நான் ஏன் இத செஞ்சு தொலைச்சேன்னு எனக்கு வேதனையா இருக்குன்னு யாராவது நெனச்சுட்டு இருக்கீங்களா? அந்த மாரி இருந்தீங்கன்னா, நீங்க கண்ண மூடிக்கோங்க. கைய மட்டும் தூக்குங்க. கர்த்தர் உங்கள தொட வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அடுத்தது நான் சொல்லும்போது, ஒ ஒ எந்தெந்த பாயிண்ட்க்கு நீங்க கை தூக்குவீங்களோ தூக்குங்க. ஒருத்தரே நெறையாவது கை தூக்குனாலும் பரவால்ல. 2வது நீங்க மத்தவங்க முன்னாடி தைரியமா நிக்க முடியாத நிலைமையில இருக்கீங்களா? அ என்ன மத்தவங்க ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அற்பமா நினைக்கிறாங்க. என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அ என்ன வீட்டார் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க. மத்தவங்க என்ன பாராட்டத்தக்க காரியம் என்ட்ட எதுவுமே இல்ல. அ இப்ப பெண்கள அந்த காலத்துல யூதர்கள் கலாச்சாரத்துல ஒதுக்கி வச்சது போல, நானும் ஒதுக்கப்பட்டவனா இந்த சபையில இருக்கேன். எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் குடுக்க மாட்றாங்க. அப்படி இருந்தா நீங்க தான் ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான ஆளு. அ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மூளைக்கு தலைக்கல் எப்படியோ, ஆண்டவர் அதுபோல அந்த மூளைக்கான தலைக்கல்லா இருக்கணும். ஆண்டவருக்கு நீங்க தலைக்கல்லா இருக்க போறீங்க. அப்ப ஆண்டவர் உங்கள வச்சு எப்படி பெண்கள வச்சு ஆண்டவர் சுவிசேஷ அறிக்க பயன்படுத்தினாரோ, அதுபோல உங்கள அறிவிக்க சுவிசேஷத்த அறிவிக்க கர்த்தர் உங்கள பயன்படுத்த போறாரு. அப்படி இருக்கவங்க யாரா இருந்தா கைய தூக்குங்க. க க கர்த்தர் உங்கள தொட போறாரு. 3வது இயேசுவ மறுதலிச்ச பேதுரு. அவருக்கு துரோகம் பண்ணாரு. நீங்க ஆண்டவருக்கு விசுவாசியா இருந்துட்டு ஏதாவது விதத்துல, ஐயோ! நான் துரோகம் பண்ணிட்டேனே! ஐயோ! அந்த தகுதிய இழந்துட்டேனே! அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அ பேதுரு இயேசுவ எத்தன தடவ மறுதலிச்சான். அவன செயல்னால நீங்க யாராவது இப்ப பேதுருவ போல நான் என் செயல்னால இயேசுவ மறுதலிச்சிருக்கனே! அ நான் எத்தனையோ தடவ இச்சையினால மறுதலிச்சிருக்கனே இயேசுவ. எத்தனையோ தடவ இயேசுவ என் வார்த்தையினால மறுதலிச்சிருக்கனே! எத்தனையோ தடவ இயேசுவ என் சிந்தையினால மறுதலிச்சிருக்கனே! இப்ப ஆண்டவர் என்ன தொடுவாரான்னு நினைக்கலாம். ஆண்டவர் உங்கள நிச்சயமா தொட வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அடுத்தது நீங்க தோமாவ போல யாரும் சீஷர போல பயந்து போயிருக்கீங்களா? இந்த காரியத்த நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. உங்களோட கிறிஸ்தவத்த மறைச்சுட்டு இருக்கீங்களா? ஐயோ! நான் ரட்சிக்கப்பட்டதே தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன ஏதாவது இது பண்ணுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது காரியத்துக்காக பயந்துட்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் கை தூக்குங்க. அடுத்தது தோமாவ போல ஏதாவது காரியத்துக்காக சந்தேகப்படுறீங்களா? ஐயோ! இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் தோமாட்ட சொல்றாரு. ம். ஆனா அந்த தோமாவ கடைசியா இந்தியாவுக்கு வர வச்சு ரத்த சாட்சியா தோமா நமக்காக மரிச்சாரு. அப்படி யாராவது இருந்தா நீங்க கை தூக்குங்க. கடைசியா எல்லா எதிர்பார்ப்பையும் இழந்து போயிருந்த சீஷர சந்திச்சாரே, அந்த சீஷர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு மீன் பிடிக்க போனாங்களே, எல்லா அந்த மாரி நீங்க ஏதாவது எதிர்பார்த்து உங்க வாழ்க்கையில நடக்கலையா? அப்ப எல்லா எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தது நம்ம நடக்காம ஏமாற்றத்துல இருக்கீங்களா? அப்படிப்பட்ட உங்கள ஆண்டவர் இன்னைக்கு சந்திக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. ஐயோ! நான் ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட்டு. நான் இந்த ஞானஸ்நானம் எடுத்தது வேஸ்ட்டு. இன்னைக்கு சபைக்கு வர்றது வேஸ்ட்டு. எல்லாமே வேஸ்ட்டு. நான் எதுக்காக தான் ரட்சிக்கப்பட்டனோ தெரியல. என் வாழ்க்கையே வேஸ்ட்ன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கலாம். நான் ஊழியத்துக்கு வந்ததும் நான் ஊழியத்த செஞ்சு என்னத்த கண்டேன்? என்னோட பல வாழ்க்கைக்கும் போக முடியல. புதிய வாழ்க்கையிலயும் நான் சரியா நிலைத்திருக்க முடியல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இருக்கிறேன். பேதுருவ போல, மத்த 6 பேர போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்மள பார்த்து என்ன அழைக்கிறாரு? பிள்ளைகளேன்னு அழைக்கிறாரு. அ அப்ப அ அந்த மாரி நிலைமை இருந்தாலும் நீங்க கை தூக்குங்க. அப்புறம் கடைசியா இன்னைக்கு இப்ப எல்லாருமே அ எழுந்து எல்லாரும் கை தூக்குங்க இந்த வேளையில. இயேசு மகிமைப்படும்போது என்ன பண்றாரு? எல்லாரையும் அழைக்கிறாரு. இந்த இந்த காரியத்துக்கு எல்லாரும் கை தூக்கணும். இப்ப இயேசு மகிமைப்பட போறனால, இப்ப கொஞ்ச நேரத்துல பாஸ்டர் வந்து ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க. என்ன பாட்டு பாட போறாங்கன்னு தெரியல. இந்த உயிர்த்தெழுதல நினைவு கூர்ற இந்த நாள்ல இயேசு மகிமைப்படும்போது எல்லாரையும் அழைச்சு மகிமைப்பட்டாரே, எல்லாரையும் ஆசீர்வதிச்சாரே, இந்த நாள்ல உங்க எல்லாரையும் ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அந்த ஆண்டவர் இந்த இடத்துல மகிமைப்பட போறாரு. அந்த மகிமைய உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாரு. அந்த மகிமையுள்ள தேவன் இங்க உலாவிட்டு இருக்காரு. அன்னைக்கு இயேசு இப்படி பெத்தானியால எல்லாரையும் கூப்பிட்டு நான் சந்தோஷமா நான் பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி மகிமைப்பட்டாரு. அவங்கள ஆசீர்வதிச்சாரு. அதே போல இந்த மகிமையின் நாள்ல உயிர்த்தெழுதல் நினைவு கூர்தலை கொண்டாடுற மகிமையின் நாள்ல அவரோட மகிமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்க கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிக்க போறாரு. எல்லாரும் கை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. பாஸ்டர் பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாரு. அப்ப இயேசுவுக்கு நீங்க எப்படி முக்கியமானவங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். 7 பேரு சொல்லிட்டேன். கடைசியா 8 எல்லாரையும் கூப்பிட்டு மகிமைப்படுத்துறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த தகுதி இருந்துச்சுன்னா நீங்க இயேசுக்கு முக்கியமானவங்க. இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல இயேசு உங்களை சந்திக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. கர்த்தர் உங்க எல்லாரும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.